ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சீனாவுக்கு எதிராக செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் ப்ராஜெக்டுகள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் வேதா அப்படிங்கிற டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லான்ச் வெஹிக்கிளை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க, இதை எப்படி சீனாவுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சீனாவுக்கு எதிராக லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் டிப்ளாய் செய்வதற்கு லைட் வெயிட் டேங்க்ஸை டெவலப் பண்ண போறாங்க. சீனா ஏற்கனவே தங்களுடைய லைட் வெயிட் டேங்கை டெவலப் செய்து லடாக்ல நிலைநிறுத்தி இருக்காங்க. இதற்கு போட்டியா இந்தியாவும் லைட் வெயிட் டேங்க்ஸை டெவலப் செய்ய போறாங்க. இந்த வீடியோல லைட் வெயிட் டேங்க்ஸ் இந்திய ராணுவத்திற்கு எதற்காக தேவை, இந்த டேங்கை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல அதிநவீன தொழில்நுட்பங்கள் பெருமளவுல பயன்படுத்தப்படும். இப்போ நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போற அதற்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். இந்த போர்ல உக்ரைன் ராணுவம் எப்படி அமெரிக்காவின் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் நெட்வொர்க்கை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவ தளங்களை தாக்கி அழிச்சாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போன்று இந்த யுத்தத்துல பெருமளவு ஸ்வான் ட்ரோன்ஸ், யுஏவி, லாய்டரிங் யூனிட்ஸ், ஐஎஸ்ஆர் ட்ரோன்ஸ் போன்ற பல சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்த சிஸ்டங்கள் யுத்த களத்தின் செயல்பாடையே மாற்றி அமைக்குது. ஆனா இந்த சிஸ்டங்கள் அனைத்துமே சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் இயங்கி வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட் போன்ற அனைத்து சிஸ்டங்களுமே சேட்டலைட் தொழில்நுட்பம் இல்லாமல் இயங்க முடியாது. இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் பொழுது சீனா ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவின் சேட்டலைட் நெட்வொர்க் சிஸ்டத்தை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இந்தியாவிடம் என்னதான் அதிநவீன ஆயுதங்கள் இருந்தாலும் அது பயனற்று போகும். சீனா 2018 ஆன்டி சேட்டலைட் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணிட்டாங்க. ஆனா சீனா இதுவரைக்கும் ஆன்டி சேட்டலைட் மிசைலை டெவலப் செய்ததை பப்ளிக்கா ஒத்துக்கொள்ளவே இல்லை. சீனாவின் ஆன்டி சேட்டலைட் மிசைல் ப்ராஜெக்டுக்கு போட்டியா இந்தியா 2019 ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பனை வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த சோதனைக்கு மிஷன் சக்தி அப்படின்னு பெயரிட்டு இருந்தாங்க. இந்த மிஷன் சக்தி ஆபரேஷன் மூலமா லோயர் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை வெற்றிகரமா ஆன்டி சேட்டலைட் மிசைலை பயன்படுத்தி தாக்கி அழிச்சாங்க. இதன் மூலமா ஆன்டி சேட்டலைட் மிசைல் வச்சிருக்கக்கூடிய நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்து 4வது நாடா இந்தியா அந்த பட்டியல்ல இணைந்தாங்க. இப்போ இந்தியாவால் சீன சேட்டலைட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ஆனா முதல்ல சீனா இந்தியாவின் சேட்டலைட்டுகளை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா நம்மளால ஆன்டி சேட்டலைட் மிசைலையே லான்ச் செய்ய முடியாது. அப்போ பிளான் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ப்ராஜெக்ட் வேதா திட்டம். சமீபத்துல டிஆர்டிஓ இந்தியாவின் முதல் டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை தயாரிக்க தொடங்கிட்டாங்க. இந்த வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்கள் மூலமா ராணுவத்துக்கு தேவையான சேட்டலைட்டுகளை ராணுவமே லோயர் ஆர்பிட்ல நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ப்ராஜெக்ட் வேதா குறித்தான இன்ஃபர்மேஷன் பப்ளிக் டொமைன்ல மிகவும் குறைவா தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டை இந்தியா மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சிஸ்டத்துல அக்னி 4 மார்க் 2 மிசைலோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இல்லனா K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலோட ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல்கள்னால 3500 முதல் 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். அதே வேளையில 900 கிலோமீட்டர் உயரத்துல இந்த மிசைல்களால் டிராவல் செய்ய முடியும். அதனால இந்த ரெண்டு மிசைல்ல உள்ள ப்ரொபல்ஷன் சிஸ்டங்களை ப்ராஜெக்ட் வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் ப்ராஜெக்ட் வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஒரு ரோட் மொபைல் மிசைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதனால சாலை மார்க்கமா இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் கொண்டு சென்று சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். இந்த வேதா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்கள்னால குறுகிய காலத்துல அதிக எண்ணிக்கையிலான சேட்டலைட்
சேட்டலைட்டுகளை ஆர்பிட்ல நிலைநிறுத்த முடியும். வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தால் டிஃபென்ஸ் சேட்டலைட்டுகளை லான்ச் செய்வதற்கு இஸ்ரோவை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. யுத்த நேரத்துல இந்தியாவின் அனைத்து மிலிட்டரி சேட்டலைட்டுகளும் தாக்கி அளிக்கப்பட்டாலும் வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். எப்படி ஒரு ஸ்வான் ட்ரோன்ல அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுதோ அதே போன்று வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ல அதிக எண்ணிக்கையிலான சேட்டலைட்டுகளை ஒரே நேரத்துல ஆர்பிட்ல நிலைநிறுத்த முடியும். இதன் மூலமா குறுகிய காலத்துல இழந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை திருப்பி கொண்டு வர முடியும். வேதா டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ல நானோ சேட்டலைட் எஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. இந்த நானோ சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி பிரத்யேகமா யுத்தம் நடக்கக்கூடிய இடத்தை மட்டும் மானிட்டர் செய்ய முடியும். இதன் மூலமா உளவு தகவல் சேகரிப்பது, எதிரிகளுடைய நிலைகள் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பது போன்ற பலவிதமான ஆபரேஷன்களை நடத்த முடியும். இந்த வேதா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வெறும் சேட்டலைட் லான்ச் சிஸ்டம் மட்டும் கிடையாது. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளோட சேட்டலைட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேதா சிஸ்டத்தினால நானோ சேட்டலைட்டுகளை எஜெக்ட் செய்ய முடியும். இந்த நானோ சேட்டலைட்டுகள் எதிரிகளின் சேட்டலைட்டுகள் மீது மோதி தாக்குதல் நடத்தும். இதனால எதிரிகளுடைய சேட்டலைட்டுகளை அழிப்பதற்கும் வேதா சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. ஒரே நேரத்தில் சேட்டலைட் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்கும் எதிரிகளுடைய சேட்டலைட்டுகளை தாக்கி அழிப்பதற்கும் வேதா சிஸ்டம் பயன்படுத்தப்படும். இந்த சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இது DRDO நிறுவனத்தின் ஒரு அல்டிமேட் வெப்பன் சிஸ்டமா இருக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் பிரச்சனை ஏற்பட்ட போது சீனா டைப் 15 அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்க்ஸை களமிறக்கினாங்க. இந்த டேங்குகளின் எடை மிகவும் குறைவா இருக்கிறதுனால மலைப்பாங்கான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் சீனாவால் இந்த டேங்குகளை அதிவேகமா டிப்ளாய் செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த டேங்குகளால் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் சிறப்பா செயல்பட முடிஞ்சது. ஆனா இந்தியா அர்ஜுன் T-72 மற்றும் T-19 ஹெவி டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் டிப்ளாய் செஞ்சாங்க. இந்த டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு நகர்த்துவதற்கு இந்தியாவிற்கு சீனாவை விட அதிக காலம் எடுத்தது. இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இந்தியா லைட் வெயிட் டேங்க்ஸோட முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிச்சாங்க. அதே போன்று இந்தியாவின் ஹெவி வெயிட் டேங்குகள் சமவெளி பகுதி, பாலைவனம் மற்றும் செமி டெசர்ட் பகுதியில சிறப்பா செயல்படக்கூடியது. ஆனா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இந்த டேங்குகளை அதிவேகமா இந்தியாவால் டிப்ளாய் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம குஜராத் மாநிலத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் பகுதியில கடலுக்குள் சிறு சிறு தீவுகள் இருக்கு. இந்த தீவுகள்லையும் இந்தியாவால் இந்த ஹெவி வெயிட் டேங்குகளை அதிவேகமா டிப்ளாய் செய்ய முடியல. இந்த டேங்குகளின் செயல்திறன் இந்த பகுதியில அவ்வளவு சிறப்பா இல்ல. இதற்காக இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஸ்ப்ரட் லைட் வெயிட் டேங்க்ஸ் வாங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால ரஷ்யாவால் இந்த டேங்குகளை இந்தியாவிற்கு சப்ளை செய்ய முடியாது. அதனால இந்தியா லைட் வெயிட் டேங்க்ஸை உள்நாட்டிலே தயாரிக்க முடிவு பண்ணாங்க. இதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ப்ராஜெக்ட் ஜோராவர். அது என்ன ஜோராவர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜோராவர் அப்படிங்கிற பெயர் எதை குறிக்குது அப்படின்னா ஜம்மு பகுதியை தலைநகரமாக கொண்டு ஆண்ட ராஜா குலாப் சிங் அவர்களின் படையில் ஜோராவர் சிங் கலூரியா அப்படிங்கிற படை தளபதி இருந்தாரு. இந்த படை தளபதியின் உதவியோடு தான் ராஜா குலாப் சிங் லடாக் மற்றும் திபெத் பகுதிகளை சண்டையிட்டு கைப்பற்றினாரு. ஜோராவர் சிங் திபெத் மற்றும் லடாக் பகுதிகளை கைப்பற்றுவதற்கு பல யுத்தங்களை நடத்தி வெற்றி பெற்றவர். தற்போதைய நிலையில் திபெத் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுல இருந்தே இந்த டேங்குகள் யாருக்கு எதிராக டெவலப் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்தியா உருவாக்க உள்ள லைட் வெயிட் டேங்க்ஸின் அதிகபட்ச எடையே 25 டன் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க்ஸுக்கு நிகரான ஃபயர் பவரை இந்த டேங்க்ஸ் கொண்டிருக்கணும். அடுத்து இந்த டேங்குகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியா உருவாக்கும் இந்த ஜோர்வார் லைட் வெயிட் டேங்க்ல டாக்டிக்கல் சர்வேலன்ஸ் ட்ரோன்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி யுத்தக்களத்தை சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் பண்ண முடியும். அடுத்து எதிரி டேங்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு லாய்டரிங் யூனிட்ஸும் இந்த டேங்குகள்ல இணைக்க
இணைக்கப்பட உள்ளது. ஜோர்வார் டேங்குகளை பாதுகாப்பதற்கு ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா டேங்கை நோக்கி வரக்கூடிய எதிரிகளின் ஆன்டி டேங்க் மிசைல தாக்கி அழிக்க முடியும். எடை குறைவான இந்த ஜோர்வார் டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று படுகைகள் மற்றும் பாங்காங் சூ பகுதியில் நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. 25 டன்னுக்கும் குறைவான எடையில இந்த டேங்குகள் உருவாக்கப்படுறதுனால ஈஸியா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் டிப்ளாய் செய்ய முடியும். இந்த டேங்குகளை விமானங்கள் மூலமாகவும் எளிதா ஏர்லிப்ட் செய்ய முடியும். ஜோர்வார் லைட் வெயிட் டேங்க்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இந்த ரெண்டு சிஸ்டங்களும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவின் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.